வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து எப்படி ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தான். ஓகேவா? இது வந்து இப்போ நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எதில் கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஜாங்கோல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேக் எண்ட் வந்து நான் ஜாங்கோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது எப்படி நம்ம ஆன்லைன்ல இண்டீட், நாக்ரி அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதில் வந்து நம்ம போய் வந்து நம்மளுக்கு ஜாப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் போடுவாங்க, அதுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ஜாங்கோல கிரியேட் பண்ண ஒரு ஜாப் போர்ட்டல். ஓகேவா? ஆன்லைன் ஜாப் போர்ட்டல். இது வந்து நான் வந்து எந்த லாங்குவேஜ்ல கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைத்தான் ஜாங்கோல தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க்ல பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு யூஸ் பண்ற லாங்குவேஜ் வந்து HTML, CSS, JavaScript இந்த மூணுத்தையும் யூஸ் பண்ணி பேக்எண்ட்ல வந்து பைத்தான், ஜாங்கோ, SQL யூஸ் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதுல வந்து நான் என்னென்ன ஆப்ஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுதான் வந்து என்னோட ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் என்டர் ஹோம் பேஜ்க்கு என்டர் ஆன உடனே எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா சைன் அப்காக, இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னா லாகின்காக. சைன் அப்புங்கிறது வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சைன் அப் பேஜ்க்கு போகும். இது வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றக்கூடிய பேஜ். ஃபர்ஸ்ட் டைம் ஏதாச்சும் யூசர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கிற லிங்க் வந்து என்ன அப்படின்னா லாகின் பேஜ். ஓகேவா? லாகின் பேஜ் எதுக்காக அப்படின்னா இப்போ யூசர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப அவங்க இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இது லாகின்ல வந்து நான் ரெண்டு ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாயருக்காக, இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னா ஜாப் சீக்கருக்காக. ஓகேவா? எம்ப்ளாயர் மீன்ஸ் இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஜாப் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த எம்ப்ளாயர் ஆப்ஷனுக்குள்ள போய் நான் போஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இது நான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த ஜாப் சீக்கர் ஆப்ஷனுக்குள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் ஆப்ஷன் தான். ஓகேவா? இதுலயும் போய் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்காக இது வந்து என்னோட கிட்டப் பேஜை வந்து நான் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதுதான் என்னோட ஹோம் பேஜ். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அபவுட் பேஜ். ஓகேவா? அபவுட் பேஜ்ல ஜஸ்ட் என்னோட கான்டாக்ட்ஸ், இதை பத்தி உள்ள ஜாப் போர்ட்டல் பத்தி உள்ள எல்லா டீடைல்ஸும் அபவுட் பேஜ்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து என்னோட ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த லிங்க்ல வந்து நான் லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கான்டாக்ட் பேஜ். ஓகேவா? கான்டாக்ட் பேஜ் எதுக்காக அப்படின்னா இப்போ நான் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நான் அந்த ஜாப் போர்ட்டலுக்கு வந்து டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த கான்டாக்ட் பேஜ்ல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பேக் டு ஹோம் பேஜ்ன்ட்டு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து சர்வீசஸ். ஓகேவா? சர்வீசஸ்னா ஜஸ்ட் இந்த நம்ம ஹோம் பேஜ்லயே நம்ம இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். இதுதான் வந்து எனக்கு ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சைன் அப் பண்ணுவோம். ஓகேவா? சைன் அப் பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட். இது நான் சைன் அப் பண்ணி எனக்கு அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு அப்படின்னா எனக்கு டைரக்டா எங்க வந்துடும் அப்படின்னா லாகின் பேஜுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இதெல்லாம் எங்க எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும்னா நான் வந்து SQL தான் வந்து டிபிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட டிபில வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? MySQL வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். MySQLங்கிறது வந்து டிபி டேட்டாபேஸ் தான். ஓகேவா? இதுல வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இதுக்குள்ள நான் வந்து ஆத் யூசர் இதுக்குள்ள போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்போ நான் வந்து கிரேசின்னு ஆட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து எனக்கு எப்போ இது வந்து என்னோட ஐடி நேம், இது மேனுவலா கிரியேட் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்த பாஸ்வேர்டு. ஓகேவா? இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா பாஸ்வேர்டா இங்க ஸ்டோர் ஆகாது. இது வந்து என்கிரிப்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா யூசர் நேம் கொடுத்துருக்கேன். யூசர் நேம் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு கிரேசி நான் கொடுத்துருக்கேன் அதுல. அது ஸோ யூசர் நேம் வந்து அதுதான். நெக்ஸ்ட் இமெயில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து நான் ஜாயின் பண்ணேன் அந்த டேட்டையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நான் இப்போ 5/7/2024 அந்த டேட்ல வந்து நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எனக்கு இந்த எல்லா டீடைல்ஸுமே இந்த யூசருங்கிறதுல வந்து ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஆத் யூசர் அப்படிங்கிறதுல வந்து ஸ்டோர் ஆயிரும். இது வந்து என்னோட ரெஜிஸ்டர் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ நான் லாகின் பண்ணேனாலும் திரும்பியும் நான் அதே டீடைல்ஸ் கொடுத்து தான் நான் வந்து லாகின் பண்ணணும். ஓகேவா?
கிரேசி கொடுத்துட்டு 1 2 3 4 ஓகேவா. இது இப்ப சப்போஸ் நான் வந்து இந்த பேஜ்க்கு வந்துட்டேன், எனக்கு என்னோட நான் வந்து லாகின் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னாலும் நான் வந்து என்ன பண்ணலாம்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்தா இது வந்து இந்த பேஜுக்கு வந்து போயிடும். ஓகேவா, சைன் அப் பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். இதே இது சப்போஸ் நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அந்த ஐ ஹாவ் ஆல்ரெடி அக்கௌண்ட் கொடுத்தா எனக்கு வந்து இந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் 2 டைப் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாயருக்காக, இன்னொன்று வந்து எதுக்காக அப்படின்னா ஜாப் சீக்கர். அது முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஜாப் தான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா, அதனால நான் வந்து எம்ப்ளாயருக்குள்ள போயிட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம லாகின் பண்ணோம்னா இது வந்து எந்த பேஜ்க்கு வந்துட்டு அப்படின்னா எம்ப்ளாயர் பேஜ்க்கு வந்து வந்துச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஜாப் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா, எதுக்காக அப்படின்னா இப்போ டெலிகாலர் இந்த ஜாப்க்கு வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா, ஜாபோட டைட்டில் வந்து டெலிகாலர். ஓகேவா, நெக்ஸ்ட் கம்பெனியோட நேம் வந்து XYZ அந்த மாதிரி கொடுக்குறேன். நான் வந்து டேட் வந்து இன்னைக்குள்ள டேட்டே கொடுக்குறேன். ஓகேவா, 07/05/2024. நெக்ஸ்ட் லொகேஷன் வந்து சென்னை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஷிஃப்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ஃபுல் டைம் கொடுத்துக்கிறேன். அபவுட் த ஜாப் வந்து ஸ்பீக்கிங் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து ஹார்ட் ஒர்க் நாட் ஸ்மார்ட் ஒர்க். நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிறேன். டெக்னாலஜிஸ் வந்து சும்மா ஜாவா அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் 1 year. எஜுகேஷன் வந்து பி. நெக்ஸ்ட் சேலரி வந்து 10K. மோட் ஆஃப் ஒர்க்கிங் ஆன்லைன் கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து 2 கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இது நான் இப்போ சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எல்லா டீடைல்ஸும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா, அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 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 நான் எதுல வந்து ஃபில் பண்ணலையோ எனக்கு அந்த லைன்ல போய் ஷோ ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஜாப் போஸ்ட் ஆடட் சக்சஸ்ஃபுல். இது எதுக்காக அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, இதை எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னா இதுலயுமே நான் வந்து போய் வியூ பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுல எனக்கு கீழே வந்து யுவர் போஸ்டட் ஜாப் லிஸ்ட் அப்படிங்கறதுலயும் எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, என்ன நான் வந்து என்ன ஜாப் வந்து இப்ப நான் போஸ்ட் பண்றது டெலிகாலர் கம்பெனி நேம் இதெல்லாம் எனக்கு வந்து இந்த பேஜ்லயே வந்து ஷோ ஆகும். இதெல்லாம் எங்க எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா அதே மாதிரி நம்ம MySQL தானே யூஸ் பண்ணிருக்கேன். இதுல வந்து நான் வந்து இந்த ஜாப் போஸ்ட் இருக்கு தெரியுமா, இந்த இதுல நான் போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஜாப் இப்ப நான் போஸ்ட் பண்ண ஜாப்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, டெலிகாலர் இன்னைக்கு டேட்ல இந்த 10,000 தான் இருக்குதா, இது வந்து எனக்கு இப்போ போஸ்ட் ஆன ஜாப். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம அங்க போஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப் எல்லாம் எந்த ஐடியில இருந்தாலும் எந்த லாகின் பேஜ்ல இருந்தாலும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப்ல எனக்கு இதுல போய் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஜாப் போஸ்ட் பண்றதுக்கு. ஓகேவா, இல்ல 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு வந்து லாக் அவுட் ஆப்ஷன், அப்படி இல்ல அப்படின்னா பேக் டு ஹோம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா லாக் அவுட் ஆப்ஷனே கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் முன்னாடி இருக்கிற லாகின் பேஜ்க்கே வந்துடும். இதே இது நம்ம பேக் டு ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா டைரக்டா ஹோம் பேஜ்க்கு வந்து அது போயிடும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாபை போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே ஜாப்க்கு நம்ம போய் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, ஜாப் சீக்கர்னு கொடுக்கணும். இப்போ ஜாப்க்கு நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஜாப் சீக்கர் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேவா, இப்போ இதுல வந்து நிறைய ஜாப் இருக்குது, எல்லாரும் போஸ்ட் பண்ண ஜாப்ஸ், இதுல இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே. ஓகேவா, எல்லா ஜாப்ஸுமே நம்மளுக்கு எதுல வியூ ஆகும் அப்படின்னா அந்த ஜாப் சீக்கர்ங்கிற பேஜ்ல வந்து வியூ ஆகும். ஓகேவா, இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த ஜாப் நான் இப்போ அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நாக்கரியில ஷோ ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் கம்பெனியோட நேம் நம்ம அதுல கொடுத்த எல்லா டீடைல்ஸுமே இதுல வந்து நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் வந்து கொடுக்கறதுக்காக இந்த பேஜ். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகண்டோட நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் காலேஜோட நேம் XYZ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா குவாலிஃபிகேஷன். ஓகேவா, குவாலிஃபிகேஷன் BN கொடுக்குறேன். நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஜாவா அந்த மாதிரி கொடுக்குறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெஸ்யூம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா, ரெஸ்யூம்காக ஜஸ்ட் ஏதோ ஒரு லிங்க் ஏதோ ஒரு போட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா போதும். ஓகேவா, அந்த ஃபைலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து அப்ளை ஆயிட்டு. ஓகேவா, அதனால நம்மளுக்கு என்ன மெசேஜ் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா
சக்சஸ்ஃபுல்லி அப்ளைட் யுவர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் இந்த மாதிரி மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இதுலயும் நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து என்ன அப்படின்னா பேக் டு ஹோம், இன்னொன்னு வந்து பேக் டு ஜாப் சர்ச்சிங். ஓகேவா? இந்த பேக் டு ஹோம்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா அது ஹோம் பேஜுக்கே போயிடும். ஓகேவா? சப்போஸ் நான் இப்போ நான் வந்து பேக் டு ஜாப் சர்ச்சிங்னே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு நான் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண தெரியுமா அந்த பேஜ் வந்து எனக்கு ஷோ ஆயிரும். இல்ல பாத்தீங்களா, இப்ப நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பர்ங்கிறதுக்கு ரோலுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம். சோ அதனால நம்மளுக்கு இப்போ அப்ளைடுன்னு காட்டுது. இதே மாதிரி நம்ம செகண்ட் இதுக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுலயே நம்மளுக்கு எப்படி காட்டும்னா அப்ளைட் அந்த மாதிரி காட்டும். ஓகேவா? இப்போ அப்ளைட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பேக் டு ஹோம்னே கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அதெல்லாம் எதுல ஷோ ஆயிருக்கும் அப்படின்னா ஜாப் போஸ்ட் அப்ளைட் பை யூசர்ஸ்னு ஒரு லைன் வந்து நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இதுல வந்து ஜஸ்ட் ஐடி வந்து இருக்குது. இது வந்து ஜாப் போஸ்டான ஐடி. ஜாப் போஸ்டான ஐடி மீன்ஸ் நீங்க ஜாப் வந்து எம்ப்ளாயரா இருந்து போஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப அது வந்து ஒரு ஐடியில போய் ஸ்டோர் ஆயிருக்கும். கரெக்டா? அந்த ஜாப் போஸ்ட்ல வந்து ஒரு ஐடி வந்து இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா 1, டெக்னிக்கல் டெவலப்பர்னா 3, சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்னோட சாஃப்ட்வேர் 4, அதுக்கப்புறம் டெலிகாலர்னா 5. இந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்குது. ஓகேவா? இந்த ஐடி வந்து இதுல வந்து எனக்கு டைரக்டா ஆக்சஸ் பண்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். எப்போ நீங்க அதை வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்றீங்களோ அந்த டைம்ல எனக்கு இதுல வந்து அந்த ஐடி வந்து ஷோ ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து யூசர் ஐடி. யூசர் ஐடிங்கிறது எதுல இருந்து எடுத்துக்கிடும் அப்படின்னா யூசர்ல இருந்து எடுத்துக்கிடும். ஓகேவா? யூசர்ஸ்னா நம்ம வந்து லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணோம்ல, அதான் யூசர்ஸ். ஓகேவா? அங்க இருந்து இந்த இதுல இருந்து எந்தெந்த யூசர்ஸ் வந்து எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் நம்மளுக்கு ஷோ ஆயிரும். ஓகேவா? அப்படிங்கிறது எப்படி ஷோ ஆயிருக்குன்னா இப்போ 4ங்கிற யூசர்ஸ், இப்போ நம்ம தான் 4 கரெக்டா? அது வந்து இந்த யூசர் ஐடி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து அப்ளைட் பை யூசர்ஸ். ஓகேவா? இதுல இருந்து நம்ம வந்து யூசர்ஸ் அப்ளை பண்ண ஜாபோட இதை வந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? ஜாப் போஸ்ட்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய ஜாப் வந்து நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா? இதுல வந்து நம்மளோட டீடைல்ஸ் இந்த ஜாப் சர்ச்ல வந்து இப்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா நான் ரெஸ்யூம் கொடுத்தேன். கரெக்டா? ஜாப் அப்ளை பண்றதுக்காக என்னோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்து, நேம் கேட்டிருந்து, சர்டிபிகேஷன் கேட்டிருந்து, காலேஜ் நேம் கேட்டிருந்து, இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் தான் எதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஜாப் சர்ச்ங்கிற ஒரு ஃபீல்ட்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா?